2 இடத்தில் ஆபிரகாம் என் சிநேகிதன் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஐசாயா 41:8 2 நாளாகமம் 27 ஆபிரகாம் என் சிநேகிதன் என்று தேவன் ஆபிரகாமை குறித்து சொல்லியிருக்கிறார். அதில் ஒரு குறிப்பை வாசிக்க கேளுங்க, ஏதாவது ஒன்றை வாசிங்க எடுத்து. என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. இது இஸ்ரவேலுக்கு சொல்லப்பட்ட நேரடியாக தேவன் பேர் தாசனாகிய. திரும்பி அதை வாசிங்க. என் தாசனாகிய, the first one, 40 Isaiah 48. என் தாசனாகிய இஸ்ரவேலே, என் தாசனாகிய இஸ்ரவேலே, my servant Jacob, என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. இது அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறதான டைரக்ட் அட்ரஸ். மை சர்வெண்ட் என்று அங்கே அவர் அழைக்கிறார். நான் மை சாசன், தெரிந்து கொண்ட, மை சாசன் சீட் ஆஃப் ஏப்ரஹாம். இன்னும் மற்றொரு பக்கத்தில் அதை வாசிக்க கேளுங்களேன். 2 நாளாகமம் 20:7. எங்கள் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரத்திவிட்டு இதை உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றைக்கும் என்று கொடுக்கவில்லையா? சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததிக்கு என்றைக்கும் கொடுக்கவில்லையா? கீழ்ப்படியாத அந்த கானானின் அனைத்து சந்தைகளையும் துரத்திவிட்டு தேவன் ஆபிரகாமின் சந்ததிக்கு கொடுத்திருக்கார். அந்த ஆபிரகாம் சிறப்பு வாய்ந்த இடத்தில் இருக்கிறார். புறஜாதிகளாகிய நாம் புதிய ஏற்பாட்டு சபையிலே கலாத்தியர் 3 கடைசி வசனத்தில் அருமையாக பவுல் எழுது, நீங்கள் கிறிஸ்துவுடையவர்கள் ஆனால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரவாளிகளாக இருக்கிறீர்கள். கிறிஸ்துவுடையவர்கள் என்ற இடத்தில் இந்த காலையிலே நம்மை தகுதிப்படுத்தி நிறுத்தினதுக்காக கர்த்தரை சோத்திருக்கிறேன். அதிகமாக இந்த 2 வருஷம் 5 மாதத்திலும் பொதுவாக இந்த 32 ஆண்டு காலமும் நான் கிறிஸ்துவின் சிந்தையை குறித்து சொன்னதின் மிக முக்கிய பங்கு பிலிப்பியர் 2:6-10 வசனங்கள் தான். அவர் தேவனுக்கு சமமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் சாயல் எடுத்து மனிதனாகி சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கிறிஸ்துவின் சிந்தை என்பது கொலோசி சபையிலே அவர்கள் ஒரு பாடல், பிலிப்பிய சபையில், இந்த பிலிப்பியன்ஸ் அண்ட் கொலோசியன்ஸ் 2 சபைகளும் பாடலாக அதை பாடினார்கள் என்று ஆதி அப்போஸ்தல காலத்திலே அது பாடலாக பாடினார்கள் என்று பல நிபுணர்கள், வரலாற்று நிபுணர்கள் அதை எழுதி வைத்திருக்கிறார்கள். இட் வாஸ் சங் அஸ் அ சாங். அப்படிதான் கிறிஸ்துவின் சிந்தையை பற்றி அவர்கள் பாடியிருக்கிறார்கள். கிறிஸ்துவின் சிந்தை அவர்களுக்குள்ளே இருந்தது. அந்த சிந்தை அவர்களுக்கு இளைப்பாறுதலை கொடுத்தது. அந்த சிந்தை அவர்களை பாவத்திலிருந்து ஓய்ந்திருக்க செய்தது. அந்த சிந்தையின் முக்கிய பகுதியை நான் பலவாறு இந்த இடத்துல நாம் பல நாள் பேசியும் அது புரிஞ்சவங்களுக்கு தான் புரியுது. அது அப்ளிகேஷன் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அந்த செயல்பாடு, கிறிஸ்து தேவனுக்கு தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தார். He submitted to God. 2வது, அவர் மனிதர்களுக்கு முன்பதாக சாந்தமும் மனத்தாழ்மை உள்ளவராக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக சாந்த மனத்தாழ்மை உடையவராக இருந்தார். 3வது, கெத்செமனே தோட்டத்திலே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று 3வது அவர் தனக்குள்ளே நொறுக்கப்பட்டவராக இருந்தார். இது 3 மிக முக்கிய உபதேசத்தின் 3 பண்புகள் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அவர் எதிர்க்கும் இல்லை, பின்வாங்கும் இல்லை, பலியாக காணிக்கையாக ஒப்பு கொடுத்தார். சுயாதீன சித்தம் இல்லை, தெரிந்து கொள்ளின் உரிமை இல்லை. இதுதான் இந்த 2க்கும் உள்ள மேட்சிங் ஜக்ஸ்டபொசிஷன் அண்ட் சீக்வென்ஸ். அவர் தேவனுக்கு தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிற தாழ்த்தி ஒப்பு, எதிர்க்கும் இல்லை, அவர் பின்வாங்கும் இல்லை. அதான் தேவனுக்கு அவர் தாழ்த்தி ஒப்பு கொடுத்ததனுடைய முக்கிய பங்கு. அவர் பலியாக காணிக்கையாக ஒப்பு கொடுத்தார். 2வது, மனிதனுக்கு சாந்த மனத்தாழ்மையாக இருக்கிறார். ஈசாக்கு எப்படி பலிபீடத்திலே தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து சாந்தம் மனத்தாழ்மையுடையவராய் பலிபீடத்திலே கை கால்கள்லாம் கட்டப்பட்ட இடத்தில் இருந்தார். அதே போல தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனிதர்களுக்கு முன்பதாக சாந்தமும் மனத்தாழ்மையுடையவராக இருந்தார். 3வது, கெத்செமனே தோட்டத்திலே தீமை பாராத சுத்த கண்ணர், பரிசுத்தர் எனப்படுகிறவர், ஆதி முதலாய் தேவனுடைய வழிகளில் முதன்மையாக இருந்த அந்த ஞானம், செல்லப்பிள்ளையாக அவருடைய மடியில் என்றென்றும் இருந்தவர். நீதிமொழிகள் 8:22-23 வசனங்கள் அவரை குறித்து மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்க, அப்படிப்பட்டவர் உங்களுடைய பாவங்கள், என்னுடைய பாவங்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய சந்ததியின் பாவங்களை தன் மீது ஏற்று பாவ நிவாரண பலியாக தன்னை அவர் ஒப்பு கொடுத்த இடத்திலே, பாவ நிவாரண பலி, ப்ரொபிட்டேஷன் ஃபார் சின் என்ற இடத்திலே அவர் பரிகார பலியாக ஒப்பு கொடுத்த போது நம்முடைய எல்லா பாவங்களையும் அவர் ஏற்றுக்கொண்ட இடத்திலே அவருக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் அந்த பிரிவு ஏற்பட்டது பாருங்க. அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. ஒருபோதும் அவர் தேவனை விட்டு பிரிந்ததில்லை. தேவனே பிதாவிட்டு பிரிந்த தருணம்தான் நமக்காக அவர் பாவங்களை ஏற்றுக்கொண்ட அந்த இடம். ஏற்றுக்கொள்ள முடியாததை ஏற்றுக்கொண்ட இடத்தில்
அவர் நமக்கு ரட்சிப்பின் அதிபதியானார் என்பதுதான் கிறிஸ்துவின் சிந்தையின் 3வது பக்கம். அது அவர் சுயாதீன சித்தம் தெரிந்து கொள்ளும் உரிமையை இழந்தார் என்று அங்கே சொல்லப்பட்டு, சுயாதீன சித்தம் இது 3ம் கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை கோட்பாடுகள். பெந்தகோஸ்தே மார்க்கத்தின் மணவாட்டி சபையின் மிக அடிப்படை கோட்பாடுகள். இதை அறியாத சபை, இந்த ஃபார்முலா தெரியாத சபை, இந்த அறியாத சபை அவர்கள் கர்த்தருடைய வரைக்கும் போக முடியாது. அவர்களிடத்திலே அதற்கேற்ற ஆயுதங்கள் அம்யூனிஷன்ஸ் இல்லை என்று அர்த்தம். ஒரு டெக்னாலஜி தெரிஞ்சிருக்கணும். எந்த ஒரு இப்போ நியூக்ளியர் பவர்னால் அது நியூக்ளியர் டெக்னாலஜி தெரிஞ்சிருக்கணும். டெக்னாலஜி தெரியாமல் நம்ம வல்லரசாக மாற முடியாது. ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளையாய் மாறுகிறோம் என்று வாயில் வட சுட்டா போதாது. யூ ஷுட் நோ த டெக்னாலஜி. அதை எப்படி நீங்கள் கர்த்தருடைய வருகைக்கு போகிறதுக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கான அந்த ராக்கெட் டெக்னாலஜி நம்முடைய அப்துல் கலாம் எப்படி தெரிஞ்சு அதை செயல்படுத்தினாரோ அதே போல் யூ ஷுட் நோ த ராக்கெட் டெக்னாலஜி தெரியணும். அது தெரிஞ்சால் தான் நம்ம மேலே இப்போ ப்ரொப்பல்லிங் அப் மேலே போக முடியும். எல்லாம் இப்போ பேசுகிறது எல்லா பேசுகிறதுல கர்த்தருடைய வரைக்கும் போயிட முடியுமா? முடியாது. அதற்கு தெளிவான ஆதாரங்கள் வேதத்தில் திருமறையில் சொல்லப்பட்டிருக்கு. அதனாலே மேலே எழும்பி கொண்டு போகப்பட்டு கிறிஸ்துவின் சிந்தையின் இந்த 3 பகுதியினுடைய செயல்பாடு நமக்கு வேணும். அவர் எதிர்க்கும் இல்லை, பின்வாங்கும் இல்லை. தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார். பலியாக காணிக்க ஒப்பு கொடுத்தது, பலியாக காணிக்கையாக ஒப்பு கொடுத்தது. சாந்தம் மனத்தாழ்மை உடையவராக இருக்கிறார். 3வது அவர் சுயாதீன சித்தம் தெரிந்து கொள்ள உரிமை அற்றவராக இருந்தது, தனக்குள்ளே உடைக்கப்பட்டார். இது 3ஐயும் நாம் நம்முடைய ஒவ்வொரு நாளும் நாம் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் என்று சொல்லப்படுற செயலுக்குள் கொண்டு வராவிட்டால் இதை நாம் கர்த்தர் ஜெயங்கொண்ட ஆண்பிள்ளை என்ற இடத்துல சகல ஜாதி இருப்பு கொள்ளால் ஆளுகை செய்கிற ஆண்பிள்ளையாக மாற்றப்பட முடியாது. 3வது உள்ளது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சுயாதீன சித்தம் தெரிந்து கொள்ள உரிமை இழப்பது என்பது ஈஸி கிடையாது, அது ரொம்ப கஷ்டம். அதனால் இந்த காலை நேரத்தில் இந்த ஆபிரகாம் பிரியமான என்ற இடத்திலே அவர் இந்த சோதனைகளுக்கெல்லாம் உட்பட்டு ஜெயங்கொண்டார் என்பது தான் அதில் இருக்கிற முக்கிய பங்கு. ஆபிரகாம் இந்த அனைத்து காரியத்திலையும் அவர் ஜெயங்கொண்டார், அதிலே அவர் வெற்றி சிறந்தார், தூரத்திலே கண்டு அதை அணைத்து கொண்டார் என்று அவரை பற்றி எபிரேய நிருபக்காரன் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் மிக தெளிவாக அவரை பற்றி சொல்லியிருக்கிறார். வாசிங்க 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கும் அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. எதை ஊர் என்கிற கல்தேர பட்டணத்தை விட்டு வந்தார்கள், எகிப்தையும் விட்டு வந்தார்கள். அது நினைத்திருந்தால் திரும்பி போக அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. வாசிங்க. அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். அதிலும் மேன்மையான பரமதேசத்தை விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறதில்லை. விட்டு வந்த ஊரோ கல்தேர் பட்டணமாகிய ஊர் என்கிற மெசொப்பொத்தாமியாவை அவர்கள் விட்டு வந்ததை, உன் இனத்தை, உன் ஜனத்தை, உன் தகப்பன் வீடு என்பதை அவர்கள் நினைக்கவில்லை. அல்லது எகிப்து என்று சொல்லப்படுகிற இடத்துல அவர்கள் அதை நினைக்கவில்லை. எகிப்தை நினைத்திருந்தால் திரும்பி போயிருக்கலாம். விட்டு வந்த தேசத்தை திரும்பி போயிருக்கலாம். அதே அல்ல, அதிலும் பரமதேசத்தை அவர்கள் நாடி. வாசி தொடர்ந்து. அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தப்படுத்தினாரே. அவர்களுக்கு தேவன் ஒரு நகரத்தை ஆயத்தப்படுத்தினாரே. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் நகரத்தை ஆயத்தப்படுத்தினாரே. மேலான அந்த எருசலேமுக்காக நாம் இங்கே அவளோடு காத்திருந்து தவித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த மேலான எருசலேமுக்காக தான் நாம் இங்கே நம்முடைய பிரயாணத்தை, விசுவாச பிரயாணத்தை நாம் ஆபிரகாமின் அடிச்சுவடிகளிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளாக அதை நாம் முழுமையாக நிறைவேற்றுகிற இடத்திலே பிரயாசப்பட்டு கொண்டு அவளோடு தொடர்கிறோம். அதை பவுல் சொல்கிறாரு. சங்கீதம் 2:11 சொல்லப்பட்டதே பிலிப்பியர் 2:13 கொண்டு வந்து பவுல் எழுதுகிறார். பயத்தோடும் நடுக்கத்தோடு ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். இன்றைக்கு அப்படிப்பட்ட இடத்திலே நாம் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும். அப்படி என்பதுதான் ஈசாக்கின் பயபக்தியின் தேவனை நாம் இந்த நாட்களிலே பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளும் போது தான் நமக்குள்ளே அந்த மகிழ்ச்சியின் நிறைவு பரிபூர்ணம், மெய்யான மகிழ்ச்சியின் நிறைவு பரிபூர்ணம் நமக்குள்ளே கொண்டு வரப்படும். அதுக்காக தேவனை சோத்திருக்கிறேன். இந்த ஆபிரகாம் பிரியமான ஆபிரகாமின் சந்ததி என்பதின் கீழ் தேவன் நம்மை வேர்பிரித்து நம்மை வைத்திருக்கிறார். இந்த ஆபிரகாமுக்கு தான் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் உன் கண்களை ஏறெடுத்து அனைத்து திசையிலும் பார் என்று தேவன் ஆபிரகாமுக்கு கட்டளை கொடுத்தார். ஆபிரகாம் அனைத்து திசைகளையும் நோக்கி பார்க்கிறார். அப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் இந்த வருஷத்தின் கடைசியிலே நமக்கு கிடைத்திருக்கிறது. அனைத்து திசையும் நோக்கி பார்க்கிற வாக்குத்தத்தம். அவருடைய சந்ததி பின்னாட்களிலே ஆசரிப்பு கூடாரத்தை மையமாக வைத்து பாளையம் இறங்கின திசைகளினுடைய ஆசீர்வாதங்களை யூதா கோத்திரம் கிழக்கு என்ற பகுதியில் சூரிய உதிக்கும் இடத்தில் அவர்கள் இசக்காரை இணைத்து கொண்டு ஞானம் என்கிற முதன்மையோடு கூட முதலாவது என்ற அந்த ஆசீர்வாதத்தின் கீழ் யூதா நிற்கிறார் கொடியை. அதற்கு பின்பு ரூபன் கோத்திரம் சதர்ன் என்று சொல்லப்படுகிற தென்புறத்திலே அவர்கள் மனந்திரும்பின பாவிகள் என்ற இடத்திலும் ஜெயங்கொள்வார்கள் என்ற காத் என்ற அனுபவத்தோடு சிமியோன் என்ற அந்த
என்ற அந்த அந்த சிதறடிக்கப்பட்ட கோத்திரத்தையும் தன்னோடு இணைத்து கொண்டு உணர்வு உள்ள இடத்திலே சவுத் என்ற அந்த தெற்கு என்ற இடத்துல சென்று கொண்டிருக்கிறது. 22ஆம் அதிகாரம், என்னாகமம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்க கேளுங்க. பின்பு ஆசரிப்பு கூடாரம் லேவியரின் சேனையோட பாளையங்களின் நடுவே பிரயாணப்பட்டு போக வேண்டும். கிழக்கு தெற்கு என்று எல்லைகளை படித்த பின்பு இங்கே லேவியை பற்றி அங்கே குறிப்பு இருக்கிறது. அந்த வசனத்தை திரும்பி ஒரு வாட்டி வாசிக்கணும். 2:17. பின்பு ஆசரிப்பு கூடாரம் லேவியரின் சேனையோட பாளையங்களின் நடுவே பிரயாணப்பட்டு போக வேண்டும். எப்படி பாளையம் இறங்கி இருக்கிறார்களோ அப்படி அவரவர் தங்கள் வரிசையிலே தங்கள் கொடிகளோட பிரயாணமாய் போக கடவர்கள். இங்கே லேவி அடுத்ததாக அங்கே பிரயாணப்பட்டு போக வேண்டும் என்று இங்கே லேவி கோத்திரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. லேவி பிரயாணப்பட்டு போக வேண்டும். இதன் நடுவிலே இந்த லேவிக்கு 2 முக்கிய வேலைகள் இங்கே அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பொன் கண்ணுக்குட்டியினுடைய விவகாரத்தில் நமக்கு நடந்த சம்பவம் நமக்கு தெரியும். எல்லோரும் நிர்வாணமாகி அவர்கள் தேவர்களை தங்களுக்கென்று ஒரு தேவர்கள் வைத்துக்கொண்டு நடனமாடின இடத்தில் லேவி தேவனுடைய மகிமைக்காக நின்று அங்கே போராடினார். ஆனால் லேவி என்பவர், லேவி கோத்திரத்தை தேவன் வைக்க காரணம் ஆசரிப்பு கூடாரத்தினுடைய பொருட்களை அவர்கள் சுமந்து செல்வதற்கு மட்டுமல்ல, தேவனுடைய மகிமையை பாதுகாக்கவும் அவர்கள் அங்கே வைக்கப்பட்டிருக்கார். 2-fold ஜாப் அவர்களுக்கு இருக்குது. ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிறதான அனைத்து பணிமுட்டுகளையும் அனைத்து பொருட்களையும் அவர்கள் சுமந்து கொண்டு செல்ல வேண்டும். அதற்கு அந்த லேவி கோத்திரத்தினுடைய 3 பிள்ளைகளும், கோஹாத், கெர்ஷோம், மெராரி என்கிற 3 பேரும், அவர்கள் மூவருமாக இணைந்து அனைத்து பரிசுத்த ஸ்தல பொருட்கள், அதனுடைய கூடாரத்தின் அமைப்புகள், அதனுடைய பலகைகள் அனைத்தையும் சுமந்து கொண்டு போகிற இடத்தில் அவர்களுக்கு தேவன் கட்டளை கொடுத்து அவர்கள் சுமந்து கொண்டு போகிறது மட்டுமல்ல, ஒருவரும் உள்ளே புகுந்து தேவனுடைய நாமத்தை தீட்டுப்படுத்தி விடக்கூடாது என்கிற அந்த 8ஆம் நாளிலே சம்பவித்த ஒரு லேவியராகமம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே 2 பேர், ஆரோனின் 2 குமாரர்கள் உள்ளே புகுந்து அவர்கள் அந்நிய அக்கினியை கொண்டு வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அந்நிய அக்கினி என்பதற்கு 2 பொருள் உண்டு. ஒன்று அளவில்லாத வைராக்கியம், மற்றொன்று தேவன் அனுமதியாத வைராக்கியம். தேவன் அனுமதிக்காத அளவில்லாத வைராக்கியம். தேவன் நமக்கு ஒரு பாதையை வகுத்திருக்கிறார். அந்த பாதை என்ன தெரியுமா? ரன் அண்ட் ரிட்டர்ன், ஓடி திரும்புவது என்பது கோட்பாடு எசேக்கியேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க வேண்டாம். ஓடி திரும்பியது, அந்த தூதர்கள் ஓடி திரும்பினார்கள். they ran and returned. இந்த பூமியில் இருக்கிற நாம் ஓடி திரும்புவது என்பது, ஓடுவது என்பது மேலான பாதை, to ascend. திரும்புவது என்பது to the mundane world, சாதாரண உலக பக்கம் திரும்புவது. இப்படிப்பட்ட இடத்தில்தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் நியமிக்கப்பட்ட பாதை. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்திலே அவர்கள் பரிசுத்த பணிவிடைகளை செய்து பின்பு அந்த பரிசுத்த வாழ்க்கையை ஜனங்களோடு கூட இருந்து இந்த மண்டேன் லைஃப் ஸ்டைல் அதிலே பிரதிபலிக்க வேண்டும். சாதாரண மட்டில் இதில் பிரதிபலிக்கணும். தான் ரன் அண்ட் ரிட்டர்ன். நாம் எப்போதும் பரிசுத்தமாகவே அப்படியே போனால் அது ரன், ஒன் வே ரூட், ஒன்லி ரன். பட் நாம் வெறும் ஓடுகிற இடத்தில் மட்டுமல்ல, ரிட்டர்ன் என்கிற இடத்திலும் நமக்கு இருக்கிறது. நாம் இப்போ தேவனை ஆராதிக்கிறோம். காலையில் வந்து நாம் சோத்திர பாட்டு பாடி ஆவியில் நிறைந்து தேவனை ஆராதித்து, அதுக்கப்புறம் நாம் வந்து பாடல்களை பாடி தேவனுடைய வசனங்களை கேட்டு, இதெல்லாம் ரன் என்கிற ஓடு என்கிற அந்த மேல் பாதை. இதெல்லாம் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை லைக் சார்ஜிங் த பேட்டரி, நம்மை நாமே புதுப்பித்துக் கொள்கிறது. இதுக்கப்புறம் நாம் எல்லாம் முடித்து, சாட்சி எல்லாம் முடித்து இங்கேருந்து நாம் பிரிந்து போகும்போது மண்டேன் என்று சொல்லப்படுகிற சாதாரணவற்றுக்குள் ரிட்டர்ன் என்று செல்கிறோம். அப்போ நாம் இந்த இடத்துல கற்றுக்கொண்டதான அனைத்து காரியங்களையும், தேவனுடைய அனைத்து வெளிச்சங்களையும் நாம் பிரதிபலிப்பது தான் ரிட்டர்ன். அதுதான் ரிட்டர்ன். அப்போ நாம் இங்கே வருவது என்ன நோக்கத்துக்காக வருகிறோம் என்பதை கேரக்டர், பர்பஸ் என்பதன் கீழ் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதான் நாம் திரும்பி சொல்லிக் கொண்டிருக்கோம். தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார், சிருஷ்டித்து சகல சேனைகளையும் சிருஷ்டித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. வானமும் பூமியும் சர்வ சேனையும் தேவன் சிருஷ்டித்தார். வானத்தில் உள்ளவைகள், பூமியில் உள்ளவைகள் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். சர்வசேனை என்று சொல்லப்படுவதில் தான் there's a matter information. அப்படி என்றால் என்ன? most of it என்றால் அது தன் வேலையை செய்கிறது. இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை வானத்தில் உள்ளவைகளை படிக்க வைக்கிறோம், பூமியில் உள்ளவைகளை படிக்க வைக்கிறோம். அதனாலே நமக்கு ஒரு லிவிங் இருக்கிறது.
அனைத்து ஸ்டடி, பூமியில் உள்ள அனைத்து ஸ்டடி, வானத்தில் உள்ள அனைத்து ஸ்டடீஸ், தீஸ் ஆர் ஆல் மெட் ஸ்டடீஸ். அதனாலே நமக்கு ஒரு பிழைப்பு, ஒரு வேலை, நமக்கு வருவாய், அதில் வைத்து இந்த பூமியில் வீடை கட்டி வாசல் கட்டி நம்ம வாட்டுக்கு சுகமாக வாழ நம்ம பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுது, அந்த ஹோஸ்ட் ஆஃப் இட், சர்வசேனை என்று சொல்லப்படும், அது தன் வேலையை செய்து தன் வேலையை செய்து கொண்டிருக்கிறது. அதுபோல தான் ஆதாமும் ஏவாளும் தங்கள் வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள், கொடுக்கப்பட்ட வேலை. அப்போது வானமும் பூமியும் சர்வசேனையும் என்றால் எவ்ரிதிங் இஸ் ஆப்ரேட்டிங் இன் இட்ஸ் மோடஸ் ஆப்ராண்டி என்று சொல்லப்படுகிற தங்கள் கேரக்டர் அண்ட் பர்பஸ். அதை நாம் ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. நம்முடைய கேரக்டர் என்ன, நம்முடைய பர்பஸ் என்ன என்பதை நாம் மறந்து விட்டோம் என்றால் நாம் இந்த வாழ்க்கையிலே உள்ளதான ஆசீர்வாதத்தை நாம் பெற்று நாம் அதற்குள்ளே செல்ல முடியாது. தான் இதில் இருக்கிற பாடம். லேவி என்பது 2 நோக்கத்துக்காக அவர்கள் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். லேவி, இந்த லேவி கோத்திரத்துக்கு சுதந்திரம் என்பது இல்லை, நிலப்பங்கீடு இல்லை, லாட் என்பது இல்லை. அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றி இருக்க வேண்டும். அவர்களுக்கு a priesthood without inheritance. அவர்களுக்கு தேவனை பற்றிய சேவை இருக்கிறது, ஆனால் சொத்து இல்லை. இன்றைக்கி கிறிஸ்டியானிட்டிக்கும் இஸ்லாமுக்கு மட்டும்தான் அக்யூசேஷன் ஆஃப் லேண்ட் என்பது இருக்குது. அவர்களுக்கு தான் அந்த ப்ரீஸ்டூட் என்ற இடத்துல மாசிங் ஏகப்பட்ட வெல்த்து. வக்காபு போர்டுக்கும் கிறிஸ்டியன் போர்ட்ஸுக்கும் எத்தனை மிஷினரிஸ் குரூப்ஸுக்கெல்லாம் வாஸ்ட் லேண்ட்ஸ் வி ஹேவ். ஆனால் இந்த லேவி ஆசாரிய ஊழியத்துக்கு நிலம் என்பது கிடையாது, நிலம் என்பதில்லை. அதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். they have inheritance. அவர்கள் இந்த பூமியில் அந்நியரும் பரதேசிகளும் என்ற இடத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். தங்களுக்கென்று இந்த நிரந்தர நிலமோ கட்டடமோ எதுவும் அவர்களுக்கு கூடாரவாசிகள் என்ற இடத்தில் ஆபிரகாமின் கோட்பாடின் கீழ் த கேரக்டர் அண்ட் பர்பஸ், அதுதான் ஆபிரகாம் வெளிப்படுத்துகிறார். த கேரக்டர் அண்ட் பர்பஸ் ஆஃப் ஆபிரகாம். இனிவரும் விட்டு வந்த தேசம், அவர்கள் நினைத்த தேசம் என்பது ஊர் என்கிற கல்தேயர் என்ற பட்டணமோ எகிப்தோ அல்ல. அவர்கள் தேவன் கைவேலையினால் தன் கையினால் கட்ட இருக்கிற அந்த அவர்களுக்கென்று தேவன் ஒரு பட்டணத்தை கட்டுகிறார். அவர்களுடைய தேவன் எனப்படுவதற்கு அவர் வெக்கப்படவில்லை என்று சொல்லப்படுவது இதுதான் அந்த கேரக்டர் அண்ட் பர்பஸ். இதற்குள்ளே நாம் ஒருவரும் நம்மை இணைத்து கொள்ள வேண்டும். அப்போ லேவியினுடைய கேரக்டர் அண்ட் பர்பஸ் என்ன, அவருடைய தன்மை என்ன, அவருடைய வேலை என்ன? ஒன்று, ஆசரிப்பு கூடாரத்தின் அனைத்து காரியத்தையும் அவர்கள் சுமந்து செல்ல வேண்டும். மற்றொன்று, லேவியராகமம் 8ஆம் அதிகாரத்திலே அங்கே ஆரோனின் 2 பிள்ளைகள் உள்ளே புகுந்து அந்நிய அக்கினி என்று சொல்லப்படுகிற காலத்திற்கு முன்பதாக அவர்கள் வைராகியம் காட்டி உள்ளே சென்று மரித்தார்கள். பார்த்தீங்களா? ரிட்டர்ன் என்று சொல்லப்படுகிற பின்பாதை. ஜனங்களோடு இணைந்து நாம் வேலை செய்ய வேண்டும். நாம் பெற்றுக்கொண்ட இந்த தேவபக்தி, மொராலிட்டி, ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் காட்லினஸ், இது 3ஐயும் மனிதர்களோடு கூட, சக மனிதர்களோடு கூட, டு த வேர்ல்ட், இன் டு த வேர்ல்ட், அதை செயல்படுத்தணும். அவர்களைப் போல நாம் மோரல்லெஸ்ஸாக மாறக்கூடாது. அதான் ரிட்டர்ன். இன்றைக்கு நாம் இங்கேருந்து ரிட்டர்ன் போய் வி அசிமிலேட் என்று சொல்லப்படுறது எல்லாரோடையும் கலந்துடுறோம். மாரல் வேல்யூஸை இழக்கிறோம், கலக்கிறோம். ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸை மறக்கிறோம், கலக்கிறோம். காட்லினஸ் என்ற தேவபக்தி என்பது இல்லவே இல்லை, கலந்து போகிறோம். அது வன்மையாக கண்டிக்கப்படக்கூடியது. நாம் எதற்காக, வாட்ஸ் அ கேரக்டர் அண்ட் பர்பஸ் என்பதை மறந்துவிட்டு நாம் நம்முடைய பிள்ளைகளும் கூட வாழவே கூடாது. வாட் இஸ் அ கேரக்டர் அண்ட் பர்பஸ்? ஆபிரகாம் சர்வசேனை சிருஷ்டித்தார், வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். நிறுத்த வேண்டியது தானே? சர்வசேனை சிருஷ்டித்தார் என்பதற்கான எபிரிய இன்டர்பிரேஷன் பை த சேஜஸ், மிக உன்னதமான தேவனுடைய ஊழியர்கள் எழுதி வச்சது என்ன? அது தன் வேலையை செய்து கொண்டிருக்கு. தன் குணத்திலே வேலையை செய்து நாம் அது குணத்திலே வேலையை செய்ய வேண்டும். உங்கள் குணம், வாட் இஸ் யுவர் கேரக்டர், மொராலிட்டி, ஸ்பிரிச்சுவாலிட்டி, காட்லி, இந்த குணத்தை நீங்கள் ரிட்டர்ன் பாதையிலே போய் செய்ய வேண்டும். ரன் என்று இங்கே வந்திருக்கிறோம், எல்லாரும் ஓடி வந்திருக்கிறோம். என்னை இழுத்துக்கொள்ளு, அப்போது ஓடி வருவேன் என்ற அந்த ஆவலோடு மணவாளன் அழைப்பின் சத்தத்தை கேட்டு வந்திருக்கிறோம். சிலர் அப்படி அழைப்பின் சத்தத்தை கேட்டு கூட ஆடி அசைஞ்சு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இனி வந்து சேருவாங்க, முடிகிறதுக்கு முன்னாடி வந்துடுவாங்க. அவர்களுக்காகவும் நாங்கள் தேவனை சோத்தரிக்கிறோம். ஆனால் மணவாளன் அழைக்கிறார், அந்த சத்தத்தை கேட்டு ஓடி வரக்கூடிய இடத்திலும் இருக்கிறது. கர்த்தருக்கு சோத்திரம். அப்படிப்பட்ட ரன் என்ற இடத்துல ஓடி வந்திருக்கிறார். ரிட்டர்ன் தான் ரொம்ப முக்கியம். போனதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோம்? வி ஃபர்கெட் ஆல் வேல்யூஸ், எல்லாத்தையும் மறந்துடுறது. மாரல் என்கிற அறக்கோட்பாடை மறக்கிறது, ஆவிக்குரிய கோட்பாடை மறந்துடுறது, தெய்வீகத்தை மறந்து விடுவது. அதுதான் நாம் மரணம் என்கிற இடத்திலே நம்மை தள்ளுகிறது. அந்த ஆரோனின் 2 குமாரர்கள் ரிட்டர்ன் என்ற இடத்தை அவர்கள் சூஸ் பண்ணாமல் அந்நியாக்கினி என்ற இடத்தில் உள்ளே ஓடி போய் வைராக்கியம் காட்டி அவர்கள் மாண்டு போனார்கள். அதுபோல் நாம் இந்த நாட்களிலே ஓடி திரும்ப வேண்டும். ஓடி திரும்புவது என்பது என்னது? இந்த இருண்ட உலகத்திற்கு நாம் வெளிச்சத்தை காட்டக்கூடிய
நற்கந்தங்களாக நாம் இருக்க வேண்டும் என்பது தேவன் நம்மிடத்திலே கொடுத்திருக்கிற பொறுப்பு.